காலையில் அரண்மனை. ஜோதிடரின் எச்சரிக்கை. அன்றைய காலையில் முகல் எம்பரர் அக்பர் அரண்மனையின் பெரிய மண்டபத்தில் அமர்ந்திருந்தார். அங்கிருந்தார் அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், காவலர்கள் மற்றும் ஒரு பெரிய கூட்டம். அந்த கூட்டத்தில் முன்னால் நின்றிருந்தார் அரச ஜோதிடர். பசும்பசை உடையுடன், கையில் கோள்கள் மற்றும் கணிக்கப்பட்ட நூல்கள். ஜோதிடர் நிதானமாக சொன்னார், மகாராஜா, என்னுடைய கணிப்புப்படி இன்றைய மாலை உங்கள் வாழ்க்கையில் பாதி நஷ்டம் நிகழும். அரண்மனையில் இருந்த அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். ஒரு அமைச்சர் கிசுகிசுத்தார், பாதி நஷ்டமாம், அது என்னவோ? மற்றொருவர், அரசருக்கே எப்படி கேடு வரும், எல்லாம் நற்செய்தியே கேள்விப்பட்டோம். அக்பர் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் கவலைக்கிடமாக கேட்டார், ஜோதிடரே, இந்த நஷ்டம் எப்படி வரும், யாரின் மூலம் வரும்? ஜோதிடர், அதை அறிய முடியவில்லை, ஆனால் அது பாதி நஷ்டம் என்பது மட்டும் உறுதி சொல்லிவிட்டு அவர் வணங்கி வெளியேறினார். அக்பரின் குழப்பமும் கோபமும். அக்பர் அரியணையிலிருந்து எழுந்து அரண்மனையின் நீண்ட பாதையில் நடந்து கொண்டிருந்தார். காவலர்கள் அச்சத்துடன் பார்த்தனர். அக்பர் தன் மனதிற்குள், பாதி நஷ்டமா? பணம் தொலைவா? யாராவது துரோகமா அல்லது ஆரோக்கியமா? எதுவும் புரியவில்லை. அனைத்து அமைச்சர்களும் மௌனமாக இருந்தனர். யாரும் எதுவும் சொல்ல தயங்கவில்லை. அக்பர் திடீரென்று, இந்த மர்மத்தை யார் தீர்க்கப் போகிறார்கள் என்று கத்தினார். அமைச்சர்கள் ஒருவரையொருவர் பார்த்து நெடுங்க மூச்சு விட்டனர். பீர்பாலின் வருகை. சிறிது நேரத்தில் பீர்பால் அரண்மனையில் நிதானமாக நுழைந்தார். அவர் முகத்தில் வழக்கமான புன்னகை இருக்கிறது. அமைச்சர்கள் நினைத்துக் கொண்டனர், சரி, இப்போ விஷயம் சுலபமாகும். பீர்பால் அக்பரின் முன் வந்து வணங்கினார். மகாராஜா, உங்களின் சிந்தனை என்னை பார்க்க வைத்தது. ஏதும் கவலையுள்ளதா? அக்பர் முழு விவரத்தையும் கூறுகிறார். ஜோதிடரின் கணிப்பு, அமைச்சர்களின் பதட்டம், அரசின் குழப்பம். பீர்பால் அமைதியாக கேட்டார். பின்னர் புன்னகையுடன், மகாராஜா, பாதி நஷ்டம் என்று சொல்வது ஒரு புதிர் மாதிரி. ஆனால் இன்று மாலை அது எப்படி வரும் என்று நான் கண்டுபிடித்து விடுகிறேன். தயவு செய்து பொறுமையாக இருங்கள். அக்பர் கொஞ்சம் அமைதியாகி தலையாட்டினார். மாலை நேரம். அரண்மனை தோட்டம். மாலையில் சூரியன் மறைந்து கொண்டிருந்தது. பசுமையான தோட்டத்தில் மண்டரும் பீர்பாலும் நடந்து சென்று கொண்டிருந்தனர். அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு காவலர் ஓடி வந்தார். அரசே, முக்கியச் செய்தி, மிகவும் முக்கியச் செய்தி. அக்பர் பதட்டமாக, என்ன நடந்தது, பேசு. காவலர் மூச்சை சீர்படுத்தி, அரண்மனை சமையலறையில் இருந்த 100 கோதுமை சாக்குகளில் 50 சாக்குகள் எலிகளால் கெடுக்கப்பட்டுவிட்டது. அமைச்சர்கள் ஆச்சரியத்தில் வாயை திறந்தனர். அக்பர், எப்படி நடந்தது இது? காவலர், இந்த மழைக்காலத்தில் எலிகள் குழுக்களாக வந்து சாக்கை குத்தி பெருக்கி பாதி சேதப்படுத்திவிட்டனர். கணக்கெடுக்கும்போது 100இல் 50 கெட்டுவிட்டது. அதை கேட்ட பீர்பால் சிரித்து அக்பரை நோக்கி, இதுதான் ஜோதிடர் சொன்ன பாதி நஷ்டம் மகாராஜா. அனைவரும் அதிர்ச்சியுடன் பீர்பாலைக் கண்டனர். ஒரு அமைச்சர் மெதுவாக, ஆமாம், 100இல் 50, அது பாதிதானே? அக்பர் சிறிது சிரித்தார். ஆனால் அவர் மனதில் மேலும் கேள்வி, ஆனால் அவன் சொன்னது இதுவுக்காகவா? இன்னும் ஒரு பாதி. சில நிமிடங்கள் கழித்து அக்பரும் பீர்பாலும் சமையலறைக்கு நடந்து சென்றனர். பீர்பால் 2 வட்ட ரொட்டிகளை எடுத்தார். அரசரை நோக்கி, இது கோதுமையிலிருந்து வந்த ரொட்டி, இது முழு லாபம். பின்னர் ரொட்டியை அரை உடைத்தார். இதே ரொட்டி அரையானது. உண்மையில் இது நஷ்டமில்லை, ஆனால் பார்ப்பவரின் மனதில் அது பாதி நஷ்டமாக தெரியும். அக்பர் சிரித்தார். பீர்பால் தொடர்ந்தார், மகாராஜா, வாழ்க்கையில் சில நேரத்தில் நிகழ்வே நஷ்டமில்லை, அதை பார்க்கும் நமது மனப்பாங்கே நஷ்டத்தை உருவாக்குகிறது. அமைச்சர்கள் தலையாட்டினர். அக்பரின் முகத்தில் பெருமை தெரிந்தது. அக்பரின் பாராட்டு. அக்பர் கைகளை கூப்பி, பீர்பால், நீ இல்லையென்றால் நான் இந்த அரசையும் இந்த மக்களையும் நன்றாக நடத்த முடியாது. நீ இந்த ராஜ்யத்தின் புத்தி. பீர்பால் வணங்கி, நான் மகாராஜாவின் சேவகர். ஆனால் உண்மையான நஷ்டம் ஒரே ஒன்று, அது எது என்று அனைவரும் கேட்டனர். பீர்பால் அமைதியாக, அறிவை இழந்தால்தான் அது முழு நஷ்டம்.
சொத்தும் பொருளும் அரை லாபம் அரை நஷ்டமாகும். ஆனால் அறிவு ஒருமுறை சென்றால் அது திரும்ப வராது. அக்பர் பெருமையுடன் சிரித்தார். அமைச்சர்கள் கைத்தட்டினர். அந்த இரவு மன்னர் தன் அறையில் ஒரு விஷயம் எழுதினார். ஒரு அரசனின் வலிமை அவரது படைகளில் அல்ல, அவரது அறிவு கொண்ட அமைச்சர்களில்தான்.